வணக்கம். நான் உங்கள் மோகனா. 30/8/2025 சனிக்கிழமை தினத்தந்தி இளைஞர் மலர். பாருங்க, இளம் வயதில் கல்வி எவ்வளவு முக்கியமோ அதற்கு ஈடாக இப்போது பாருங்க, இப்போது விளையாட்டு மற்றும் கலைகளையும் கற்க வேண்டிய அளவிற்கு போட்டிகள் நிறைந்த உற்சாகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியினால் தற்போது மாணவ மாணவிகளுக்கான உடல் திறனை பரிசோதிக்கும் போட்டிகள் குறைந்து கொண்டே செல்கிறது. செல்போன் பார்ப்பதிலேயே பெற்றோர் தங்களது பெரும்பகுதி நேரத்தை செலவிடுவதால் பிள்ளைகளும் அதனையே பின்பற்றுகிறார்கள். இதன் காரணமாக அவர்களது விளையாட்டு திறன் குறைந்து பெற்றோர் ஊக்கம் கொடுத்தார்கள். ஆமாம், இந்த பாருங்க, செல்போன் பார்ப்பதிலே பெற்றோர் தங்களது பெரும்பகுதி நேரத்தை செலவிடுவதால் பிள்ளைகளும் அதனை பின்பற்றுகிறார்கள். இதன் காரணமாக அவர்களது விளையாட்டு திறன் குறைந்து போகிறது. உடல் அசைவு, உடல் உழைப்பு குறைந்ததால் வியாதிகள் உடலில் ஒட்டிக்கொள்ளும். இந்த பிரச்சனைகளில் இருந்து நமது குழந்தைகளை பாதுகாப்பதற்கு இளம் வயதிலேயே அவர்களுக்கு கல்வியுடன் சேர்த்து தற்காப்பு கலைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை பெற்றோருக்கு உள்ளது. அந்த வகையில் பெற்றோர் கொடுக்கும் ஊக்கம் காரணமாக திருச்சியை சேர்ந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது மாணவி தனுஷ்கா கராத்தே, யோகோ, சிலம்பம் ஆகிய 3 கலைகளிலும் சாதனை படைத்து வருகிறார். இந்த இளம் வயதில் இவர் பெற்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கையோ 90. இதில் தங்கம் மட்டும் 59, வெள்ளி 15, வெண்கலம் 16. முக்கலைகளில் கலக்கும் குட்டி புயல் மாணவி தனுஷ்காவை சந்தித்து பேசினும் அவரது பதில்கள் நமக்கு வியப்பாக இருந்தன. முக்கலைகளில் கலக்கும் குட்டி புயல் மாணவி தனுஷ்காவை சந்தித்து பேசினோம். அவரது பதில்கள் நமக்கு வியப்பாக இருந்தன. நான் 3.5 வயதில் இருந்தே கராத்தே கற்று வருகிறேன். எனது தாத்தா இளம் ஜெழியன் திருச்சியில் பிரபல கராத்தே மாஸ்டர். எனது தந்தை பிரதாப்பும் கராத்தே மாஸ்டர் தான். இதன் காரணமாக எனக்கும் கராத்தே மீது, கலை மீது ஆர்வம் ஏற்பட்டது. அதற்கு எனது பெற்றோர் ஊக்கம் கொடுத்தார்கள். நான் இதுவரை சோட்டோகான் என்கிற கராத்தே கலையில் 2016ஆம் ஆண்டு முதல் போட்டியில் பங்கேற்றது. முதல் துபாயில் நடைபெற்ற சர்வதேச போட்டி உள்பட இதுவரை சுமார் 100க்கும் மேற்பட்ட போட்டிகளில் விளையாடி உள்ளேன். உடலை வலுப்படுத்த கராத்தே பயிற்சி பெறும்போது மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு யோகா முக்கியமானது என்பதால் அதனையும் கற்க தொடங்கினேன். உடலின் அனைத்து பகுதிகளும் இரத்த ஓட்டத்தை சீராக்கும் சீராசனம் என்னும் சக்கராசனம் உள்பட சில யோகாசனங்களையும் தினமும் செய்து வருகிறேன். சிலம்பம் நமது பாரம்பரிய கலை என்பதால் அதனையும் கற்று உள்ளேன். சிலம்பம் போட்டியிலும் பரிசு பெற்று சான்றிதழ் பெற்று இருக்கிறேன் என்று பட்டாம்பூச்சி சிறகடிக்கிறது போல் தனுஷ்கா படபடவென பேசினார். அவரிடம் எதிர்கால லட்சியம் பற்றி கேட்க மீண்டும் பேசத் தொடங்கினார். கராத்தேயில் பல விருதுகளை வாங்கி இருப்பது போல படிப்பிலும் நான் சாதனை மாணவிதான். பள்ளி அளவில் எப்போதும் நான் நல்ல ரேங்க் வாங்கி வருவேன். ஆனா பெண்ணோ ஒரு குழந்தையின் பாதுகாப்பிற்கு கராத்தே கற்றுக்கொள்வது தேவையான ஒன்றாகும். கராத்தே கற்றுக்கொள்வதில் குழந்தைகளுக்கு மட்டும் ஆர்வம் இருந்தால் போதாது. குழந்தைகளின் ஆர்வத்தை அவர்களது பெற்றோரும் ஊக்குவிக்க வேண்டும். அப்போது தான் குழந்தைகள் நல்ல நிலையில், அதாவது இந்த கலையில் சாதனை படைக்க முடியும். ஆமா, வேகம் தெரிந்தது. தனுஷ்காவின் தம்பி பிரணவ் 5ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவரான அவரும் தனது சகோதரிக்கு சளைத்தவர் அல்ல என்பது போல் இந்த பள்ளி பருவத்திலேயே மாநிலம், மாவட்ட அளவில் கராத்தே போட்டிகளில் பங்கேற்று இதுவரை 40க்கும் மேற்பட்ட சான்றிதழ்களை பெற்று உள்ளார். ஆக அக்கால் தம்பி என இவர்கள் இருவரும் வாங்கி குவித்த பரிசு கோப்பைகளும் விருதுகளும் அவர்களது வீட்டின் வரவேற்பு அறையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. சாதனை மாணவிக்கு பயிற்சி அளித்து வரும் கராத்தே பயிற்சியாளரும் சர்வதேச கராத்தே நடுவருமான காலிசன் செழியன் கூறும்போது, ஜப்பான் மொழியில் காரா என்றால் நிராயுத பாணி என்றும் தே என்றால் கை என்று பொருள். நமது கையில் ஆயுதம் எதுவும் இன்றி நமது கைகளால் நம்மை நாமே பாதுகாக்கும் இந்த கலைக்கு தான் கராத்தே என பெயர் சூட்டி இருக்கிறார்கள். ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தையின் பாதுகாப்பிற்கு கராத்தே கற்றுக்கொள்வது தேவையான ஒன்றாகும். கராத்தே கற்றுக்கொள்வதில் குழந்தைகளுக்கு மட்டும் ஆர்வம் இருந்தால் போதாது. குழந்தைகளின் ஆர்வத்தை அவர்களது பெற்றோரும் ஊக்குவிக்க வேண்டும். அப்போது தான் குழந்தைகள் இந்த கலையில் சாதனை படைக்க முடியும். பெற்றோர்கள் தங்களது குழந்தைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது காட்டும் ஆர்வத்தை அவர்களது 8ஆம் வகுப்பிற்கு மேல் காட்டுவதில்லை. இதன் காரணமாக அவர்கள் கராத்தே கலையில் சர்வதேச அளவில்
சாதிக்க முடியாமல் போய்விடுகிறது. 14 முதல் 19 வயது வரையிலான இந்த வளர் இளம் பருவம் தான் ஒரு மாணவி அல்லது மாணவரின் உடல் வளர்ச்சிக்கு அடிப்படையாகும். இந்த காலகட்டத்தில் அவர்களின் கவனம் சிதறிவிடாமல் ஒருநிலைப்படுத்துவதற்காக தான் யோகா, கராத்தா மிகவும் உதவுகிறது. சுய ஒழுக்கம் ஏற்பாட்டு கெட்ட சிந்தனைகளை நடவிடாமல் தடுக்கிறது. எனவே பெற்றோர்களும் இது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். நான் கராத்தே பயிற்சி வகுப்பு நடத்தும் பள்ளிகளில் ஆசிரியர் மற்றும் பெற்றோர் மத்தியில் இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறேன் என்றார். அடுத்தது பாருங்க, அழிவு தரும் வாயில் அபூர்வ ஆமை. இந்த பாருங்க, வடக்கு ஆஸ்திரேலியா மற்றும் தெற்கு நியூ கினியாவை பூர்வீகமாக கொண்டது. பன்றி, மூக்கு ஆமை, குழி ஓடு ஆமை கடல் ஆமைகளைப் போலவே காட்சியளித்தாலும் இவற்றின் மூக்கு பன்றியைப் போல தோற்றமளிக்கிறது. இவை சுமார் 70 முதல் 75 சென்டிமீட்டர் வரை நீளமும் 20 கிலோ நீளமும் எடை வரையும் வளரக்கூடியது. அத்திப்பழங்களின் பூ, பழம் மற்றும் இலை, ஒட்டு, மீன், பூச்சி ஆகியவை இவற்றின் விருப்பமான உணவு. நன்னீர் உடைகள், தாடகங்கள் மற்றும் ஆறுகள் ஆகியவற்றில் அதிகமாக காணப்படுகிறது. ஆண் ஆமைகளை அவற்றின் நீண்ட மற்றும் குறுகிய வால்கள் பெண் ஆமைகளில் இருந்து வேறுபடுத்துகிறது. செல்லப்பிராணியாக வளர்ப்பதற்கு சட்டவிரோதமாக பிடிக்கப்படுவதால் இந்த ஆமைகளின் எண்ணிக்கை வேகமாக குறைந்து வருகிறது. 1 நிமிட ஜாக்கிரதை, வாழ்நாள் சேமிப்பு காலி. வீட்டில் பாதுகாப்பாக அமர்ந்திருங்கள். உங்கள் வங்கி கணக்கிலிருந்து திடீரென பணம் காணாமல் போனால் எப்படி இருக்கும்? நீங்கள் யாரிடமும் உங்கள் வங்கி விவரங்களை கொடுக்கவில்லை, ஏடிஎம் கார்டை தொலைக்கவில்லை, ஆனாலும் உங்கள் பணம் திருடி போகிறது. இது எப்படி சாத்தியம்? இதுதான் இன்றைய டிஜிட்டல் உலகின் கண்ணுக்கு தெரியாத எதிரியான சைபர் குற்றம். முன்பெல்லாம் திருடர்கள் வீட்டுக்குள் புகுந்து திருடுவார்கள். ஆனால் இப்போது நம்முடைய மொபைல் போன் வழியாக நம் வீட்டுக்குள், ஏன் நாம் வங்கி கணக்குக்குள்ளேயே நுழைந்து விடுகிறார்கள். இணைய வழி குற்றங்கள் பல வகைப்பட்டாலும் சில குறிப்பிட்ட குற்றங்கள் தற்போது மிக அதிகமாக நடந்து வருகின்றன. அப்பாவி மக்கள் பலரும் இவற்றில் சிக்கி தங்கள் சேமிப்பை இழந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். கடன் செயலி மோசடிகள். பாருங்க, இது தற்போது பலரது வாழ்க்கையை சீரழிக்கும் மிக மோசமான குற்றமாகும். அவசர பண தேவை இருக்கும் ஒருவரை இது கூறி வைக்கிறது. முகநூல், வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களில் 5 நிமிடத்தில் உடனடி கடன், ஆதார் கார்டு மற்றும் போதும் என்ற கவர்ச்சிகரமான விளம்பரங்களாகும். அதை நம்பி தெரியாத செயலிலேயே ஆப் பதிவிறக்கம் செய்தால் அது உங்கள் போனில் உள் புகைப்படம், தொடர்பு எண்கள், கான்டாக்ட்ஸ் என அனைத்தையும் எடுத்துக்கொள்ள அனுமதி கேட்கும். நாமும் கடனுக்காக அனைத்திற்கும் அனுமதி கொடுத்து விடுவோம். நீங்கள் ரூபாய் 5000 கடன் கேட்டால் அவர்கள் 3000 மட்டுமே உங்கள் கணக்கில் செலுத்துவார்கள். மீதமுள்ள 2000 வட்டி, சேவை கட்டணம் என பிடித்துக் கொள்வார்கள். வேலை வாய்ப்பு மோசடிகள். ஜாப் ஸ்கீம்ஸ் வேலை தேடும் இளைஞர்களையும் படித்தவர்களையும் குறிவைத்து இந்த மோசடி அரங்கேறுகிறது. வீட்டிலிருந்து வேலை, மாதம் 30,000 சம்பளம் என்பது போன்ற குறுஞ்செய்திகள் அல்லது ஆன்லைன் விளம்பரங்கள் மூலம் உங்களை தொடர்பு கொள்வார்கள். முதலில் உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய வேலையை கொடுத்து அதற்காக ஒரு சிறிய தொகையை, உதாரணமாக 500 உங்கள் வங்கியில் கணக்கில் செலுத்துவார்கள். உங்களுக்கு நம்பிக்கை வந்த பிறகு இன்னும் பெரிய வேலை இருக்கிறது, ஆனால் அதற்கு பதிவு கட்டணம், ஆவண சரிபார்ப்பு கட்டணம் என ஒரு பெரிய தொகையை செலுத்த வேண்டும் என்பார்கள். நீங்கள் பணத்தை செலுத்தியதும் மேலும் மேலும் காரணங்களை கூறி பணம் பறிப்பார்கள். இறுதியில் மிகப்பெரிய தொகையை நீங்கள் இழந்த பிறகு அந்த எண்ணை தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு மாயமாக மறைந்து விடுவார்கள். வேலையில்லாத விரக்தியில் இருக்கும் பலர் இதில் பணத்தை இழக்கிறார்கள். ஓடிபி யூபிஐ மோசடிகள். இது மிகவும் பொதுவான மற்றும் சாமர்த்தியமாக உங்கள் மின்சார கட்டணம் செலுத்தப்படவில்லை என்றும், உங்கள் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் அல்லது உடனே வங்கி கணக்கின் KYC புதுப்பிக்கப்படவில்லை, உடனே இதை செய்யுங்கள் என குறுஞ்செய்தி வரும். அதில் ஒரு மொபைல் எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கும். பதட்டத்தில் நீங்கள் அந்த எண்ணை அழைக்கும் போது திடீர் முனையில் பேசுபவர் வங்கியின் அதிகாரி அல்லது மின்சார வாரியம் ஊழியர் போல பேசுவார். உங்கள் பிரச்சனையை சரி செய்ய ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்ய சொல்வார்.
அது உங்கள் மொபைலை பிறர் இயக்க உதவும். ஒரு செயலில் அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்தவுடன் உங்கள் மொபைலின் கட்டுப்பாடு அவர்கள் உங்கள் கைக்கு சென்றுவிடும். அதன் பிறகு நீங்கள் உங்கள் வங்கி விவரங்களை பதிவு செல்வதையும் ஒரு OTPயையும் அவர்கள் பார்த்து உங்கள் கணக்கில் உள்ள மொத்த பணத்தையும் திருடி விடுவார்கள். இத்தகைய மோசடிகளில் சிக்காமல் இருக்க உங்களுக்கு வரும் குறுஞ்செய்தி, வாட்ஸ்அப் செய்தி என எல்லாவற்றையும் சந்தேகப்படுங்கள். தெரியாத லிங்கை தொடாதீர்கள். இலவசமான பையை பயன்படுத்தாதீர்கள். சமூக ஊடக விவரங்களை அலசி ஆராயுங்கள். இப்படி வழியாக இருந்தால் ஆன்லைன் மோசடிகளில் இருந்து தப்பிக்கலாம். ஷகில் அக்தர், சென்னை. இந்த பாருங்க. வேலைவாய்ப்பு செய்திகள். இன்ஜினியர்களுக்கு வேலை. பணி நிறுவனம் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். பணியிடங்கள் 1543 இடத்துல பணியிடங்களாம். பதவி பெயர் வந்து பில்டு இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல், சிவில், பில்டு குரூப் ப்ரொஃபஸர், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். பணி காலம் ஓராண்டு நீட்டிப்பு. கல்வி தகுதி BE, BTech, BLC என்ஜினியரிங் பணி அனுபவம் கொண்டவர்களையும் இருக்க வேண்டும். வயது 17/9/2025 அன்றைய தேதிப்படி அதிகபட்சமாக 29 வயது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசு விதிமுறைகளின்படி 3 முதல் 5 வரை வயது தளர்வு உண்டு. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 முதல் 15 வயது வரை தளர்வு உண்டு. தேர்வு முறை கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வுக்கான விண்ணப்பிக்க கடைசி தேதி 17/9/2025. ITI படித்தவர்களுக்கு பணி வாய்ப்பு. பணி நிறுவனம் இந்திய கடற்படை. காலி பணியிடங்கள் 1266. பதவி பெயர் ட்ரஸ்ட் மேன் ஸ்கில்டு. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு. ITI. வயது 2/9/2025 அன்றைய தேதிப்படி 18 முதல் 25 உட்பட்டவர்கள். 3 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் வரை வயது தளர்வு உண்டு. தேர்வு முறை எழுத்து தேர்வு, திறன் தேர்வு. விண்ணப்பிக்க கடைசி தேதி 2/9/2025 வந்திருக்குங்க. பட்டதாரிகளுக்கு பணி. பணி நிறுவனம் நியூ இந்தியா அஸ்யூரன்ஸ் கம்பெனி. காலி பணியிடங்கள் 550. பதவி நிர்வாக அதிகாரி. கல்வி தகுதி BA, BTech, MA, ETech பட்டப்படிப்பு, முதுகலை படிப்பு, சட்டப்படிப்பு, BA, MBBS, MD, MS உள்ளிட்ட வகுப்புகள். வயது 1/8/2025 அன்றைய தேதிப்படி குறைந்தபட்ச வயது 21, அதிகபட்ச வயது 30 வயதுங்க. 1/8/1995க்கு முன்பே 1/8/2004க்கு பின்பே பிறந்திருக்கக்கூடாது. அரசு விதிமுறைகளின்படி 3 முதல் 5 ஆண்டுகள் வரை வயது தளர்வு உண்டு. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 முதல் 15 ஆண்டுகள் அனுமதிக்கப்படும். தேர்வு முறை முதல் நிலை தேர்வு, மெயின் தேர்வு, நேர்காணல். முதல் நிலை தேர்வு மையம் தமிழ்நாடு, சென்னை, கோவை, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், கடலூர், தர்மபுரி, ஈரோடு, நாமக்கல். 2ஆம் நிலை தேர்வு மையம் சென்னை. விண்ணப்பிக்க கடைசி தேதி 30/8/2025. நர்சிங் படித்தவர்களுக்கு பணியிடம். பணி நிறுவனம் ரயில்வே அட்சேர்ப் வாரியம் PRRB. காலி இடங்கள் 434. பதவி பாராமெடிக்கல் ஸ்டாப். நர்சிங் கண்காணிப்பாளர், டயலிசிங் டெக்னீஷியன், ஹெல்த் மலேசியா. ஆமாம், டெக்னீஷியன், ஹெல்த் மலேரியா இன்ஸ்பெக்டர், கிரைடு 3. மார்க்ஷீட் ரேடியோகிராஃபர், எக்ஸ்ரே டெக்னீஷியன், ECG டெக்னீஷியன், ஆய்வக உதவியாளர் உள்ளிட்ட பதவிகள். கல்வி தகுதி DGN, MPSC நர்சிங், ஃபார்ம், TMLD உள்ளிட்ட படிப்புகள். வயது 8/9/2025 அன்றைய தேதிப்படி 18 முதல் 36 வயது, 20 முதல் 43 வயது வரை, 20லேருந்து 36 வயசு, 19லேருந்து 36 வயசு, 20லேருந்து 38 வயசு என பதவியின் தன்மைக்கேற்ப வயது வரம்பு மாறுபடும். அரசு விதிமுறைகளின்படி 3 முதல் 5 ஆண்டுகள் வரை வயது தளர்வு உண்டு. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 முதல் 15 ஆண்டுகள் வரை வயது தளர்வு உண்டு. தேர்வு முறை கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு, ஆவண சரி பார்ப்பு, மருத்துவ பரிசோதனை. விண்ணப்பிக்க தேதி 8/9/2025. பாருங்க.
இத்துடன் இந்த இளைஞர் மலர் செய்தி முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.